சௌந்தர்யா வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் வந்து சவுண்டோடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜன் மோடு, அதாவது இந்த மேற்பாளரையாக இருக்காங்களே, அதில் வந்து வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்தை பாருங்கள், எல்லாரும் முன்னாடி அப்படியே நின்று லிசன் கைஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கமாண்டிங் பவரோட அந்த ஒரு அத்தாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கப்பை வந்து அவங்கவுங்க தான் கழுவணும், தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வைக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அவங்க கப்பை நீங்கள் தான் வந்து கழுவணும்னு சொல்கிறாங்க. இப்போவே நான் சொல்லிக்கிறேன், ஒரு கிளாஸ் இருக்கக்கூடாது. எப்படி இப்போயே நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எச்சி பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு வச்சா அதில் எப்படி அடுத்தவங்க தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து கேட்டாங்க. இனிமேல் வந்து ஒரு கிளாஸ் பார்த்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சி விடுவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைமிங்கில் வந்து ஒரு ஜார்ஜன், அந்த ஒரு போலீஸ் மாதிரி ஒரு மேற்பார்வையாளர் எப்படி வந்து இருப்பானோ அதே மாதிரி ஸ்பீச் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை அவங்க நின்றுட்டு லிசன் கைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கப்பை வந்து அவங்கவுங்க தான் கழுவணும், தண்ணி குடிச்சு விட்டு வச்சா நீங்கள் தான் வந்து கழுவணும். இப்போயே நான் சொல்லிக்கிறேன், ஒரு கிளாஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் எச்சி பண்ணி குடிச்சிட்டு வச்சா அதே டம்ளரில் மற்றவங்க எப்படி வந்து தண்ணி குடிக்க முடியும்? இதுக்கு மேலே ஒரு கிளாஸை பார்த்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சி விடுவேன். எப்படி ஃபயராக இருக்கா? ஃபயர் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜன் சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணால் கூட பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஜார்ஜன் வந்து உள்ளே மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருமே என்ன பண்ணுறாரு, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. சௌந்தர்யா ஒரு ஜார்ஜன். அதில் காமெடி, செம காமெடி. சௌந்தர்யா போய் ஏதோ மேக்கப் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது ஏதோ ஒன்று, அவ்வளோ அழகாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒன்று மேக்கப் போட்டிருக்காங்களா, அது வந்து ஒன்றுக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் வந்து போட்டிருக்காங்க. அதை பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சேன். ஏன் நான் இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி அந்த பேசி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் போட்டு கொடுத்துட்டாரு, இந்த உங்கள் ஜார்ஜன் வந்து உள்ளே மேக்கப் போட்டிருக்கு அப்படின்னு. உடனே தீபக் அவர்கள் வந்து கூப்பிட்டு மாட்டி விட்டார் பிக் பாஸு. என்னங்க உங்கள் ஜார்ஜன் மேக்கப் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செம காமெடியாக இருந்துச்சு. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சவுண்டு தான் மாசாக இருக்குது. நன்றி.